ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரையில் நம்ம சூப் எப்படி வைக்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு முருங்கைக்கீரை எடுத்துருக்கேன். நல்லாயிருக்கா? இந்த மாதிரி அரிசி கடைஞ்ச தண்ணியில் தான் நம்ம வந்து சூப் வைக்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்து. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது இல்லையா இந்த அரிசியில் ஓகேவா? இந்த தண்ணி எடுத்ததில் ஊற்றிடலாம். ஓகேவா? வெங்காயம், பட்டை மிளகா, சீரகம், மிளகு, வெந்தயம் எல்லாம் போட்டுடலாம். மஞ்சத்தூள் நல்லா பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொதித்த பிறகு முருங்கைக்கீரை சேர்க்க போகிறோம். தண்ணி நல்லா கொதித்து வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்துடும். உப்பு போட்டாச்சு, தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கலாம். இப்போது நம்ம கீரை இதில் சேர்க்க போகிறோம். நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரை தான், சூப்பராக. நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கீரை வந்து நல்லா வேகணும். ஓகேவா? நல்லா கீரை வந்து வெந்து வரட்டும். ஆனால் வந்து ரொம்ப நேரம் நம்ம வேக வச்சோம்னா கீரை வந்து கசப்பு கொடுத்துரும். ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் போட்ட பிறகு, அந்த கொதி வந்த பிறகு கீரை நல்லா கொதிச்சு வெந்துருச்சா? நல்லா வெந்துருச்சு. இப்போ தேங்காய் பால் எடுத்து ஊற்றிடலாம். ஓகேவா? தேங்காய் பால் தான் டேஸ்ட் கொடுக்கும் இந்த சூப்புக்கு. செம்ம எம்மையாக இருக்க போது, செம்ம சூப்பராக இருக்க போது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.